Alhamdulillahi Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி இபாதத்துகளை செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை அழிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு தொடர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் ஏகத்துவத்தினுடைய மகத்துவம், நபிமார்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள், மக்களால் வேதங்கள் என்று நம்பப்படுகின்ற பைபிளில் ஏகத்துவத்தை குறித்து எந்த அளவுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் கடந்த காலங்களில் இந்த உரையின் மூலம் நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு
நம்முடைய இந்திய திருநாட்டில் பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருக்கிற இந்து சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில தகவல்களை இன்றைய தினம் நாம் அவர்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே நம்மை படைத்த வானம் பூமி இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை மனித சமூகத்தை சார்ந்த நாம் செலுத்தினால் மறுமையை ஒப்புக்கொண்டிருக்கின்ற பரலோக ராஜ்யத்தை பூர்ம ஜென்ம பூமியை நம்பி இருக்கின்ற நம்மவர்களுடைய வாழ்வு நாசமாகிவிடும் என்றுதான் இறைவேதங்கள் எல்லாம் கூறுகிறது. அந்த வரிசையில் இந்து சமுதாய மக்கள் நம்பியிருக்கின்ற வேத நூல்களாக திகழ்கின்ற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சமஸ்கிருத மொழியிலும் ஒரு சில பகவத்கீதை போன்ற நூட்கள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்ற வேத நூட்கள் எல்லாம் ஏகத்துவத்தை பற்றி, ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்பதை பற்றி ஏதாவது கூறியிருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இந்து சமுதாய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்கள் நம்புகிற வேத நூட்கள் சத்திய வாக்குகளை பிரதிபலிக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்து மக்களால் பின்பற்றப்படும் இந்து மதம் என்று சொல்லப்படுகிற இந்த மதம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் சனாதன தர்மம் என்றும் சஸ்வத் தர்மம் என்றும் சுவ தர்மம் என்றுதான் மக்கள் மத்தியிலே அழைக்கப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் தான் இந்திய திருநாட்டை மையமாக வைத்து அதற்கு இந்து மதம் என்று பெயர் சூட்டினார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சுவாமி சங்கராச்சாரியார் அவர்களும் பட்டவர்த்தனமாக உண்மைகளை ஒத்துக்கொண்டார்கள். சனாதன தர்மம் என்றால் நிலையானது, தொடர்ச்சியானது, தொன்மையானது என்று அதனுடைய பொருள். சஸ்வத் தர்மம் என்றால் வானையும் பூமியையும் உயர்ந்து நிற்கின்ற மிக தத்துவார்த்தமான ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த வார்த்தையினுடைய பொருள் அமையும். சிவதர்மம் என்றால் இயற்கையானது, அது ஒரு மார்க்கம் என்று சொல்லப்படும். இவைகளெல்லாம் எங்கே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெயர்களுக்கு ஒத்துப்போகிறதோ என்பதற்காக வேண்டி இந்திய திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இயற்கையானது, அது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட நல்ல எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு, தொடர்ச்சியானது, தொன்மையானது, நிலையானது என்கிற அர்த்தமெல்லாம் இஸ்லாம் என்கிற ஒரு அர்த்தத்தின் யதார்த்த பிரதிபலிப்பு. இஸ்லாம் என்றால் மார்க்கம். பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் அதற்கு தீன் என்று பெயரூட்டுகிறான். நிலையானது, இயற்கையானது, அது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையின் யதார்த்த அர்த்தத்தோடு ஒத்துப்போகிற காரணத்தினால் இந்து மதம் என்று இந்து நாட்டை மையமாக வைத்து அதற்கு ஒரு பெயர் சூட்டினார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சுவாமி சங்கராச்சாரியார் அவர்களும் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் இந்த பெயர்களில் தான் இருந்தது, தற்பொழுதுதான் இந்த பெயராக அது மாற்றப்பட்டது. இந்து சமுதாய மக்கள் மத்தியில் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற வேத நூட்கள் ரிக் வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்கள் எல்லாம் இந்து சமுதாய மக்கள் பிரதானமாக பின்பற்றப்படுகிற வேதம். இவைகளெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து தமக்கு அருளப்பட்டதாக நம்புகிற வேத நூட்கள். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம், கிறிஸ்தவ மக்களை
யூத மக்களை நீங்கள் அழைத்து உங்களிடத்தில் இருக்கிற ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு யாருக்கு அருளப்பட்டது என்றால் மூசா என்ற மோசோ என்ற இறை தூதருக்கு அருளப்பட்டதாக அவர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்தவ சமூக மக்களை அழைத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட பைபிள் யாருக்கு அனுப்பப்பட்டது என்றால் இயேசு பெருமானுக்கு, அதாவது ஈசாவுக்கு அருளப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஈசா ஒரு இறை தூதர் என்பார்கள். திருக்குரான் யாருக்கு அருளப்பட்டதாக உலக மக்களிடத்திலே போய் கேட்டால் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுவார்கள் முஹம்மது என்ற இறை தூதருக்கு அருளப்பட்டது என்பார்கள். ஆனால் இந்து சமுதாய மக்களிடத்திலே போய் ரிக் வேதம், அதர்வண வேதம், யசூர் வேதம், சாம வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் எந்த தூதருக்கு அருளப்பட்டது என்றால் தூதர் இல்லை. எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இது வேத நூல் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒரு துரதிஷ்டம் இஸ்லாம் இந்து சகோதரத்திலே பதில் இல்லாத ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆதமுடைய மக்களாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். இந்த வானம் அல்லாஹ்வுடையது, பூமி அல்லாஹ்வுடையது. இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இந்த உலகத்தில் நம்முடைய கடமை இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த சமுதாய மக்களும் செய்யாத மிகப்பெரிய தியாகங்களை இந்து சமுதாய மக்கள் செய்கிறார்கள், ஒத்துக்கொண்டாக வேண்டும். என்ன தியாகம்? அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் குளத்தில் இறங்கி ஈரத்துணியோடு கடவுளை வழிபடுகிற மக்கள், உடம்புகளிலே பச்சை குத்தி கொண்டு இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற மக்கள், திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் இன்னும் கேரள மாநிலத்திலே இருக்கிற பல்வேறு வகையான கோயில்களுக்கும் நடந்தே வழிபாடு செலுத்துகிற மக்கள், கோயில் விசேஷம் என்று வரும் பொழுது உடம்புகளை துளைத்துக் கொண்டு ஊக்குகளை பதித்து தேரிழுக்கிற மக்கள், தீ மிதிக்கின்ற மக்கள், தீச்சட்டியை கையிலே எடுத்து தன்னுடைய கடவுளுக்காக வேண்டி வணக்க வழிபாடு செலுத்துகிற மக்கள், கடவுளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் என்றால் அழகு குத்துகிறோம் என்கிற பெயரில் நாக்குகளிலும் உதடுகளிலும் ஊசியை கொண்டு குத்தி எப்படியாவது இறைவனை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அதன் மூலம் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து அந்த பூர்ண ஜென்ம வாழ்வில் நாம் எல்லாம் மோட்சம் பெற வேண்டும். அக்னி நிறைந்த நரக தீங்கிடங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது அந்த மறுமை நாளில் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் எப்படியாவது நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார்கள் அந்த மக்கள். இறைவன் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற தாகம் சொல்லி மாளாது. தங்களுடைய உடல் முழுக்க வருத்திக் கொண்டு கூட இறைவனை அவர்கள் திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எந்த இறைவனுக்காக வேண்டி, இறந்த பிறகு எழுப்பப்படுகிற எந்த மறுமை நாளுக்காக வேண்டி, எந்த சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி இப்படியெல்லாம் இவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவைகளெல்லாம் உண்மையில் நாம் செலுத்துகிற வணக்கம் இறைவனுக்கு தூரியதுதானா என்று அந்த மக்கள் யோசிக்க தவறிவிட்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆயிரம் கடவுள்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை வேதங்கள் ஒப்புக்கொண்டிருந்தது. மனித சமூகத்தில் அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த இறைவன் தூதர்களை அனுப்பினான் என்று வேத ரிஷிமார்கள் கூறினார்கள். என்றைக்கு மகாபாரதம் இயற்றப்பட்டதோ, என்றைக்கு மகாபாரதத்தை தொகுத்தார்களோ அன்றிலிருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் எப்படி பாவித்தார்கள் தெரியுமா? அவர்களெல்லாம் இறைவனுடைய அவதார சித்தாந்தமாக மாற்றினார்கள், இறைவனுடைய அவதார புருஷர்களாக மாற்றினார்கள். இதனால் ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு கடவுள்களாக கருதப்பட்டு ஏராளமான கடவுள்கள் பல சமயங்கள் இந்த மனித சமூகத்திலே உருவானது. 3 தெய்வ நம்பிக்கை என்றும் 30 முக்கோடி நம்பிக்கை என்றும் பல்வேறு நம்பிக்கைகள் இந்த மனித சமூகத்திலே உருவானது. இந்த உலகத்தில் அத்வைத்த கோட்பாடு, இறைவன் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறான். ஆகவே அனைத்து பொருள்களும்
நிச்சயமாக இறை அம்சம் நிறைந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு அந்த மக்கள் மத்தியிலே உருவாகிறது. ஆகவே அந்த மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாயளவில் அவர்கள் கூறினாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி மாறியது என்றால், நாட்டுக்கென்று தனி கடவுள், மாநிலங்களுக்கு தனித்தனி கடவுள், தமிழ் பேசுகிற மக்கள் கன்னடம் பேசுகிற மக்கள் என்று மொழிவாரியாக கடவுள், குலத்திற்கென்று தனி கடவுள், குலக்கடவுள், குல தெய்வம் என்று சொல்லுவார்கள். அதிலும் மனித சமூகத்தை உயர்வு ஜாதி தாழ்வு ஜாதி என பிரித்தெடுத்து அவர்களுக்கு தனித்தனி கடவுள். இப்படி மனித சமூகத்தில் மனித எண்ணிக்கை தகுந்த அளவுக்கு இன்றைக்கு கடவுள்கள் உண்டு. கடவுள்களுக்கு மனைவி உண்டு, கடவுள்களுக்கு மக்களும் உண்டு. மனைவியும் கடவுள், மக்களும் கடவுள். குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு கடவுள்கள். அதிலும் சற்று வித்தியாசமாக இறைவன் இந்த பிரபஞ்சம் எங்கும் நிரம்பி இருக்கிறான் என்கிற அத்வைத்த கோட்பாட்டின் அடிப்படையில் எல்லாம் இறையம்சம் கொண்டதாக கருதப்படுகிற அத்வைத்த கோட்பாட்டின் அடிப்படையில் அரச மரத்திலிருந்து மரம் சொடிகள் எல்லாம் இன்றைக்கு கடவுளாக மாறிவிட்டது. நீரும் நெருப்பும் கடவுள், கடல்கள் எல்லாம் கடவுள், சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், எல்லாம் இன்றைக்கு கடவுள்களாக மாறிவிட்டது. அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், மனித கடவுள்கள் இன்றைக்கு மனித சமூகத்திலே உண்டு. மனித கடவுள், உயிரோடு வாழ்கிற கடவுள்கள். காஞ்சி சங்கராச்சாரியார் முதற்கொண்டு பிரேமானந்த சாமியார்கள் வரை எத்தனையோ கடவுள்கள் இன்றைக்கு இந்து சமூக மக்களிடத்திலே உயிரோட்டமாக இன்றைக்கு நடமாடுகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் எல்லாம் கடவுள்களுடைய அவதாரங்கள். அவதாரர்களை நாம் எல்லாம் வணக்க வழிபாடு செலுத்தும் பொழுது கடவுளை நாம் நெருங்க முடியும் என்பதற்காக வேண்டி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் மக்கள் வழங்க ஆரம்பித்தார்கள். விளைவு, கடவுள்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிற இழிவு நிலை உருவானது. கடவுள்கள் எல்லாம் நாட்டு சட்டத்தின் மூலம், குற்றப்பிரிவு சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிற கடவுள்கள் மனித சமூகத்தில் உருவானது. எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். கடவுள் கடவுள் என்று வணக்க வழிபாடை செலுத்திய மக்கள் எல்லாம் ஏமாந்து போனார்கள். என்ன காரணம்? யதார்த்த சத்தியம் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பட்டப்படிப்பு படித்த, மேல் படிப்பு படித்த, உயர் படிப்பு படித்த, பல்வேறு வகையான பட்டங்கள் பெற்ற அறிவு ஜீவிகள் எல்லாம் இந்து சமுதாய மக்கள் மத்தியிலே உண்டு. ஆனால் எல்லோரும் தோற்று போய் விடுகிறார்கள் கடவுள் நம்பிக்கை என்று வரும் பொழுது. நாம் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். கடவுள் நம்பிக்கை என்று வரும் பொழுது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாத்தியர்கள் காலம் காலமாக நாம் செய்து வருகிற நம்பிக்கை, இவைகளை எப்படி மனிதன் மாற்றுவது என தயங்குகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வணக்க வழிபாடு அமையட்டும் என்பதற்காக வேண்டி கல்லுக்கு, மரத்திற்கு, செடி சொடிகளுக்கு, தீயுக்கு, நெருப்புக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு, பறவைகளுக்கு, ஊர்வனவுக்கு, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு என்று எல்லா வகையிலும் மனிதர்களை, இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களை மனிதர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். தெய்வங்கள் அதிகமானது. மனித சமூகத்தில் இணை வைத்தல் உருவானது. இதனால் என்ன விளைவு ஏற்பட்டது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த கருத்திற்கு நேர்மாறாக மக்கள் நடங்க ஆரம்பித்தார்கள். இந்த மனித சமூகம், அனைத்து சமூகமும் ஒரே சமூகம் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நாம் எல்லாம் ஆதமுடைய மக்கள். நாம் எல்லோரும் இந்த பூமியிலே வாழ்வதற்காக வேண்டி இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இதனால் சமூக மக்கள் மத்தியிலே பிளவுகள் உண்டானது. மதங்களின் பெயரால், கடவுள்களின் பெயரால் மனிதர்களை பிரித்தறிந்து, மனிதர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து, ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பிரிவினைகளை உண்டாக்கி கலகங்களும் கொடூரங்களும் தான் இந்த மனித சமூகத்திலே உருவானது. யதார்த்தம் அதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ஒரு தவறு செய்கிறான் என்றால் அவனை நீங்கள் சொன்னால் உடனே அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. தவறிலே ஊறி போனாலோ, குடிபோதை, புகைப்பிடிக்கிற பழக்கம், சூதாட்டமாடுகிற பழக்கம், எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாகிவிட்டால் திருந்துவது கஷ்டம். திருந்துகிற பொழுதெல்லாம் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இதனால் வரை இருந்து விட்டோமே, எப்படியோ இப்படியோ இருந்து போய் விடுவோம் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். அப்படித்தான் காலம் காலமாக முன்னோர்கள், மூதாத்தியர்கள் காலம் காலமாக நமக்கு சொல்லித் தந்த தெய்வங்கள் எப்படி நாம் விடுவது,
ஏதோ ஒரு வகையில் இப்படியே வணக்க வழிபாட்டை செலுத்தி நாம் எல்லாம் மரணித்து விட வேண்டியதுதான் என்றுதான் அந்த மக்கள் நினைக்கிறார்களே தவிர உண்மை என்ன என்று அந்த மக்கள் யோசிக்க தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேத நூட்கள் யாருக்கு வணக்க வழிபாட்டை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது என்று அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அதற்கு ஒரு சத்தியமும் உண்டு, யதார்த்தம் உண்டு. எல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. தமிழாக்க மொழியில் பகவத்கீதை சமீபத்திலே மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல மக்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சமஸ்கிருத மொழியில் இருக்கிற காரணத்தினால் வேத நூட்கள் என்ன சொல்லுகிறது என்று கூட அறியாத ஒரு பாமர மக்கள் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது இந்து சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தான். இந்த உலகத்தில் எத்துணை கடவுள் அன்பார்ந்த சோர்களே, நாட்டுக்கு ஒரு கடவுள், மாநிலத்திற்கு ஒரு கடவுள், மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு கடவுள், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு, மாநிலத்திற்கு, மொழிக்கு, இனத்திற்கு, குடும்பத்திற்கு, தெருவுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு கடவுள். அது மட்டுமா, ஆக்க ஒரு கடவுள், அழிக்க ஒரு கடவுள், கொடுக்க ஒரு கடவுள், தடுக்க ஒரு கடவுள், நோய் நீக்க ஒரு கடவுள், பொருளாதாரத்தை தர ஒரு கடவுள், பொருளாதார நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு கடவுள், கவலை நீக்க ஒரு கடவுள், சந்தோஷத்தை தர ஒரு கடவுள். இப்படி மனித வாழ்வில் ஏற்படுகிற அனைத்து துறைகளுக்கும் கடவுள்களை அதிகமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் அதிகப்படியான இணை தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தவர்கள் யார் என்றால் அவர்கள் இந்து சகோதர சகோதரிகள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், மனிதர்களை பொறுத்தவரையில் நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். இறைவன் நமக்கு ஒரு குழந்தையை தந்தால் எந்த ஒரு குடும்பத்தினர்களும் நம்முடைய குழந்தை அழகாக பிறக்க வேண்டும், நம்முடைய குழந்தை விகாரமான தோற்றத்தோடு பிறக்கக்கூடாது, நாம் அழகாக வாழ வேண்டும், நம்மை அழகுபடுத்த, நம்முடைய குடும்பத்தினர்களை அழகுபடுத்த திருமணம் முடிக்கும் பொழுது அழகான மனைவியை தேர்வு செய்கிறோம், பெண்கள் அழகான கணவன்மார்களை தேர்வு செய்கிறார்கள், அழகை விரும்பக்கூடியவர்கள் நாம் எல்லாம். இது யதார்த்தம், சத்தியம். ஆனால் என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா, கடவுள்கள் என்று வரும் பொழுது இந்து சகோதர சகோதரிகள் கடவுள்களை அசிங்கமாக சித்தரிக்கிறார்கள். 4 கை, 5-6 தலைகள், விகாரமான தோற்றம், வயிறு புடைக்கிற காட்சி, மிருகங்களுடைய தலைகளை எல்லாம் கடவுள்களுக்கு பொருத்தி பார்க்கிற ஒரு எண்ணம், கடவுள்களுடைய கையில் ஆயுதங்களை கொடுத்து பார்க்கிற ஒரு சித்தாந்தம். இப்படி கடவுள்கள் என்று வரும் பொழுது அசிங்கத்தை விரும்புகிறார்கள், சொந்த வாழ்வில் அழகை விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மிகப்பெரிய பேரழகன். அல்லாஹ் உங்களிடத்தில் அழகையே எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் பிரகாசமானவன். ஏன் தெரியுமா, இந்த உலக மக்களுக்கெல்லாம் அழகை கொடுக்கிற அந்த கடவுள், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையில் அழகானவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்து சமுதாய மக்களுடைய கோட்பாடு, இந்த உலகத்தில் இறைவன் எல்லோரையும் அழகாக படைக்கிறான், தான் மட்டும் அசிங்கமாக இருக்கிறான். விகாரமான தோற்றத்தோடு, பார்த்தாலே பயப்படுகிற தோற்றத்தோடு, பார்த்தாலே அருவருக்கத்தக்க தோற்றத்தோடு, பார்த்தாலே ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு கடவுள்களை சித்தரித்து வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள் இந்து சகோதர சகோதரிகள். இது தனி ஒரு விஷயம். உண்மையில் இந்து சமுதாய மக்கள் கடவுள்களை எப்படி பாவிக்கிறார்கள்? கடவுள்களுக்கென்று வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறார்கள். தேங்காய் என்றும், மெழுகுபர்த்தி என்றும், கற்பூரம் என்றும், பாலாபிஷேகம் என்றும், பஞ்சாபிரதம் என்றும், அபிஷேகம் என்றும், பூ என்றும், எண்ணெய் என்றும், என்னென்னமெல்லாமோ பொருள்களை கொண்டு போய் உண்டியல் என்றும், காசு என்றும், பணம் என்றும், எத்தனையோ வணக்க வழிபாட்டை அவர்களால் படைக்கப்பட்ட கற்களுக்கு முன்னால் செலுத்துகிறார்கள். எதற்கு அன்பார்ந்த சோர்களே, திருப்பதி வெங்கடாச்சலபதி என்று சொல்லப்படுகிற திருப்பதி கோயிலில் வருடத்தினுடைய கணக்கு, வருடத்துடைய வசூல் கணக்கை பார்த்தால் கோடியை தாண்டி விடுகிறது. எல்லா வசதி படைத்த மக்களும் கொண்டு போய் லட்சம் கோடி கோடியாய் கொண்டு போய் கொட்டுகிறார்கள். எதற்காக? திருப்பதி வெங்கடாச்சலபதியை திருப்திப்படுத்தி எப்படியாவது நாம் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது விமோச்சனம் அடைய வேண்டும் மறுமை நாளில் என்பதற்காக, எப்படியாவது கடவுளுடைய திருப்தியை பெற்று இந்த உலகத்திலும் மறுமை வாழ்விலும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை. ஆனால் பார்க்க தவறிவிட்டார்கள் அவர்களுடைய வேத நூலை. அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட வேத நூலை படிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். அதர்வண வேதம், ரிக் வேதம், பகவத்கீதை இவைகள் எல்லாம் என்ன போதிக்கின்றது? இஸ்லாத்திலும் ஒரு கடவுள் கொள்கை உண்டு. இஸ்லாத்திலும் ஒரு கடவுள் கொள்கை உண்டு. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் முஹம்மது நபி அவர்களின் மூலமாக மனித சமூகத்திற்கு இறைவன் வழங்கிய கட்டளை,
நீங்கள் யாரும் உங்களை வருத்தி கொண்டு எனக்கு இபாதத்துகள் செய்யக்கூடாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணி வெளியில் வெயிலில் இருக்கிறார்கள். நிழலை தேடி செல்லாமல் வெயிலில் நிற்கிறார்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு பெண்மணி நிற்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்மணி ஏன் வெயிலில் நிற்கிறார்கள்? சஹாபாக்கள் கேட்டறிந்து வந்து பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் இறைவனுக்காக வேண்டி நேர்ச்சை செய்து வெயிலில் நிற்கிறாளாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சையை முறித்து அந்த பெண்ணை நிழலில் அமரச் செய்யுங்கள். உங்களை நீங்களே வருத்தி கொண்டு செய்கிற இபாதத்தை இறைவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. என் அற்புதமான மார்க்கம் பார்த்தீர்களா? எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் நடந்தே செல்கிறார் ஹஜ்ஜுக்கு, இறைவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்த. மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு 435 கிலோமீட்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், யார் இவர், ஏன் நடந்து வருகிறார், வாகனம் இல்லையோ? உண்டு யா ரசூலல்லாஹ், நடந்தே அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார், நேர்ச்சை வைத்திருக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேர்ச்சையை முறிக்க வைத்து, வாகனத்தில் ஏறிதான் நீங்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், உங்களை நீங்களே வருத்தி கொண்டு இபாதத்து செய்வதை இறைவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நாமெல்லாம் கடவுளுக்குரியவர்கள், நாமெல்லாம் இறைவனுக்குரியவர்கள். இந்த உடம்பு, இந்த கை, இந்த கால், இந்த கண் அனைத்தும் இறைவனுக்குரியது. இதை சேதப்படுத்தவோ, இதில் ஒரு காயங்களை உண்டாக்கவோ, இதை வருத்தி கொள்ளவோ யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அதை வருத்தி கொண்டு இறைவனுக்கு இபாதத்து செய்வதை, இறைவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்துவதை இறைவன் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். அப்படி போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக நம்புகிற வேத நூட்களில் ஏகத்துவத்தை குறித்து, சொர்க்கத்திற்குரிய ஏகத்துவத்தை குறித்து, ஏகத்துவம் இருந்தால் மட்டும்தானே மறுமை நாளில் சொர்க்கம் செல்ல முடியும் இறைவனுடைய நீதிமன்றத்தில். அந்த ஏகத்துவத்தை குறித்து அவருடைய வேதம் ஏதாவது கூறுகிறதா என்றால், ரிக்கு வேதம் 6ஆம் பாகம் 45வது அத்தியாயத்தின் 16வது வசனம், வணக்கத்திற்கு உரியவன் ஒரே இறைவன் மட்டும்தான், லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு உரியவன் ஒரே இறைவன் மட்டும்தான். நாம் சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. பிரம்மசாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் உண்டு. அந்த சாஸ்திரத்தில் ஏகம் பரகம் தவிஸ்திய நாஸ்தே நகதே நகனே நாஸ்தே கிஞ்சன், இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகரானவனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. அவன் எந்த தேவையும் அற்றவன். இஸ்லாம் சொல்லுகிற குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இறைவன் என்பவன் ஒருவன் தான். அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மக்கள் இல்லை, பெற்றுற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. அவனுக்கு நிகரானவன் யாருமே இல்லை என்று இஸ்லாம் கூறுகிற அதே கோட்பாடு பிரம்மசாஸ்திரம் கூறுகிறது. அதர்வன வேதம் இல்லாம் தவற இல்லல்லாம், இல்லல்ல இல்லல்லாம் ஓமல்லாம், இல்லல்லாம் தியான நிஸ்வரூபாய, அந்த ஏக தெய்வத்திற்கு எந்த ஒரு இணையும் இந்த உலகத்திலே கிடையாது. சத்திய தெய்வத்தின் ஓம்கார சப்தத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஓங்கி உரத்த குரலில் சொல்ல வேண்டும், அதர்வன வேதம் கூறுகிறது. இதுவரை கண்ட ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன ஒரு சத்தியத்தை சொல்கிறது அன்பார்ந்த சோர்களே? வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவனை தவிர வேறு யாரும் இல்லையாம். அந்த இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம். அந்த இறைவன் என்பவன் ஒருவனாம். அந்த இறைவனுடைய ஏகத்துவத்திற்கு எதிராக யாரும் இணை கற்பிக்க கூடாதாம். ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டுமாம். அதர்வனம் இதுவரை கூறுகிறது. ரிக்கு வேதம் 8ஆம் பாகம் 1 முதல் 11 வரை உள்ள ஸ்லோகம் புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட இறைவனுக்கு சொந்தமானது. ஆம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்குமே கிடையாது. அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட அந்த ஏக பரம்பொருளாகிய அந்த ஏக இறைவனுக்கு மட்டும்தான் வல்லமை, புகழ் அனைத்தும் என்று ரிக்கு வேதம் கூறுகிறது. ஏகம் ஏகம் அத்விதயம், அவன் ஒருவனே, அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. நிச்சயமாக அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, பாதுகாவலன் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. நான் நஸ்தி பரமா அஸ்தி, நிச்சயமாக அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று ஸ்வஸ்தலோக உபனிஷத் கூறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள்.
திருக்குர்ஆன் நெடுகிலும் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் எல்லா ஆட்சியும் எல்லா அதிகாரமும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாருமே இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, தாயும் இல்லை தந்தையும் இல்லை மக்களும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இப்படி இஸ்லாம் இறைவனை குறித்து பேசுகிறது. மனுஸ்மிருதி 4வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், அந்த இறைவனுக்கு பிறப்பில்லையாம் இறப்பில்லையாம், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம் மனுஸ்மிருதி கூறுகிறது. பகவத்கீதை 10வது அத்தியாயத்தின் 12வது ஸ்லோகம், ஆதி தேவன் பிறவாதவன், ஆதி தேவன் பிறவாதவன், அவன் பிறக்காதவன், நாமெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள், அவன் நம்மையெல்லாம் படைத்தவன், அவனை யாரும் பிறக்க செய்யவே இல்லை, அவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்று இவ்வளவு பட்டவர்த்தனமாக ரிக்கு வேதம், அதர்வண வேதம், பகவத்கீதை, மனுஸ்மிருதி போன்ற பல்வேறு வகையான உபனிஷத்துகள் தெளிவாக கூறியிருந்தும், எப்படி இந்து சகோதர சகோதரிகளே நம்முடைய கடவுள்களுக்கு, நீங்கள் வணங்குகிற கடவுள்களுக்கு மனைவி மக்கள் பல்வேறு வகையான உருவங்கள் இவைகளை எல்லாம் கொடுத்து வணங்கி வழிபடுகிற சொல்லுகிற ஆதாரம் எங்கிருந்து பெற்றீர்கள்? உங்களுடைய வேதங்களுக்கு எதிராகவே நீங்கள் நடக்கின்றீர்கள். அந்த வேத நூல் எதை போதிக்கிறதோ அந்த போதனைக்கு நேர்மாறாக நீங்கள் நடக்கின்றீர்கள். எப்படி பூர்ண ஜென்ம ராஜ்யத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டாமா? பகவத்கீதை கூறுகிறது 7வது அத்தியாயம் 19வது வசனம், அவன் மகாத்மா, அவனை யாரும் காணவே முடியாது, அவன் மகாத்மா, அவனை யாரும் காணவே முடியாது. மீண்டும் பகவத்கீதை 10வது அத்தியாயம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாக அவனின் வடிவத்தை தேவர்களும் அசூரர்களும் உணர்ந்தவர்களே அல்ல, தேவர்களும் அசூரர்களும் ஆதிதேவனின் வடிவத்தை கண்டதே கிடையாது. பகவத்கீதை கூறுகிறது. எங்கிருந்து கண்டீர்கள் இந்த உருவங்கள் எல்லாம்? பெண் உருவத்திலே கடவுள், குழந்தை உருவத்திலே கடவுள், ஆண் உருவத்திலே கடவுள், பெண் உருவத்திலே கடவுள், கடவுள்களுக்கு மனைவிகள், கடவுள்களுக்கு மக்கள், கடவுள்களுக்கு விகாரமான தோற்றம், 2 தலை 3 தலை 10 கை 15 கை என்றெல்லாம் ஆயுதங்களை கடவுள்களுடைய கையிலே கொடுத்து இந்த கடவுள்களுக்கு உருவங்களை கற்பித்தவர்கள் யார்? பகவத்கீதைக்கு எதிரானது. பகவத்கீதை தெளிவாக சொல்கிறது, அவன் மகாத்மா, அவனை யாரும் காணவே முடியாது. அந்த மகாத்மாவை தேவர்களும் கண்டதில்லை, அசூரர்களும் கண்டதில்லை. பகவத்கீதை இவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்தும் கோயில்களில் இருக்கிற மனிதர்களாகிய நாம் சமைத்து வைத்து வணக்க வழிபாடு செலுத்துகின்ற இந்த தெய்வங்களுக்கு உருவங்களை கொடுத்தவர்கள் யார் என்பா அந்த சகோதர சகோதரிகளே? யதார்த்தமாக ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். எனக்கு தாய் உண்டு, உங்களுக்கும் தாய் உண்டு, தந்தை உண்டு, உங்களுக்கும் தந்தை உண்டு. தந்தையும் தாயும் தெளிவாக நமக்கு யார் என்று தெளிவாக தெரிந்தும் யாராவது ஒரு மனிதன் வந்து இவன் தான் உனக்கு தாய் தந்தை என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வோமா அந்த சொல்களே? இவன் தான் உனக்கு தாய், இவர்தான் உனக்கு தந்தை என்று யாராவது வேறு ஏதாவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அழைத்து வந்து சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேனா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் படைத்த இறைவனை, யாரும் காண முடியாத அந்த இறைவனை, எந்த கண்ணும் காண முடியாத அந்த இறைவனை, எந்த இறைவேதமும் இறைவனுக்கு உருவம் உண்டு, அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லாத ஒரு உருவத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மனித சமூகத்திலே உருவாக்கி வணக்க வழிபாடுகளாக செலுத்துகிறோமே, என்ன நியாயம் அன்பார்ந்த சோர்களே? இறைவன் கேட்க மாட்டானா? இறைவனுடைய சன்னிதானத்திலே நாமெல்லாம் நிறுத்தப்படும் பொழுது இவைதான் கடவுள் என்று உங்களுக்கு யார் சொன்னார் என்று கேட்டால் என்ன பதில்? என்ன பதிலை நீங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள்? எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ, எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ அது என்னுடைய உயர்ந்த உறைவிடம். பகவான் கூறுகிறாராம், கடவுள் கூறுகிறாராம், எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ அது என்னுடைய உறைவிடம், நான் அமருகின்ற இடம். அது சூரியன் பிரகாசிக்க செய்வதும் இல்லை, அங்கு சந்திரனும் இல்லை, அக்கினியும் இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களை படைத்து அவன் அரிசின் மீது அமர்ந்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, அதைத்தான் பகவத்கீதை 15வது அத்தியாயம் 6வது வசனம் கடவுளை குறித்து சொல்லுகிறது. கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறார். கடவுள் 7 வானங்களையும் தாண்டி இருக்கிறார்.
கடவுளை யாரும் கண்டதே கிடையாது, கடவுளை யாரும் காணவே முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் காண முடியாது, அசூரர்களும் காண முடியாது. இவ்வளவு தெளிவாக அவர்களுடைய வேத நூட்கள் குறிப்பிடுகிறது. ரிக்கு வேதம் 10ஆம் பாகம் 121வது வசனம், அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவன். எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்கள். அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவன். பூமி, சூரியன், சொர்க்கம் படைத்து பரிபாலிக்க கூடியவனும் அவன்தான். அவன்தான் அனைத்து பொருள்களையும் படைத்தவன். உலகம் அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரிக்கு வேதம் 10வது பாகத்தினுடைய 121வது வசனம் கூறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள்களை குறித்து எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு கண்ணேட்டம் வேதங்கள் என்று மக்கள் மத்தியில் நம்பப்படுகின்ற வேத நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற காரணத்தினால் மக்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அவர்கள் செய்கிற எல்லா தியாகங்களும் சொர்க்கத்திற்காக வேண்டி. அதுதான் ஒரு மனவருத்தத்திற்குரிய ஒரு காரியம். அந்த இந்து சகோதர சகோதரிகள் செய்கிற வணக்க வழிபாடுகள், தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு அவர்கள் செய்கிற தியாகங்கள், அதற்காக வேண்டி அவர்கள் உழைக்கின்ற உழைப்புகள், அதற்காக வேண்டி அவர்கள் செலவிடுகிற நேரங்கள், அதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற பொருளாதார தியாகங்கள் அனைத்தும் எதற்கு என்று கேளுங்கள். ஒரு ராமசாமியையோ ஒரு சுப்பாத்தாலையோ அழைத்து, ஏன் இந்த வணக்க வழிபாடு எதற்காக என்றால், அக்னி நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி சொர்க்கம் செல்வதற்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் நம்புகிற இறை வேதம் அப்படி சொல்லவில்லையே என்றால் அவர்கள் அறியாமையிலே திகைத்து போய்விடுவார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்படுத்தியதுதான் கடவுள்களும் மதங்களுமே தவிர இறைவனோ இறை தூதர்களோ அல்லது இறை வேதமோ உண்டாக்கியது அல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்ற வேதம் பகவத்கீதை. ஆச்சரியமாக இருக்கிறதா? உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்ற வேத நூல் என்று நீங்கள் நம்புகின்ற அந்த நூல் பகவத்கீதை உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்றது. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம், தேவர்களை வழிபடுவோர் தேவர்களை அடைவார்கள். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். தேவர்களை எவன் வணங்குகிறானோ அவன் தேவர்களையே சார்ந்திருப்பான். பித்ருக்குகளை எவன் வழிபடுகிறானோ அவன் பித்ருக்குகளை சார்ந்திருப்பான். பூதங்களை எவன் வழிபடுகிறானோ அவன் பூதங்களைத்தான் சார்ந்திருப்பான். ஆனால் என்னை யார் வழிபடுகிறாரோ அவர் என்னை அந்த பரலோக ராஜ்யத்தில் அடைவார். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். தேவர்களையோ பித்ருக்குகளையோ பூதங்களையோ யாராவது வணங்கி வழிபட்டால் அவர்களோடு தான் மறுமை நாளில் வருவார்கள். என்னை வணங்கிய மக்கள் என்னை அடைவார்கள். ஆம், புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் மறுமை நாளில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவரவர்களோடு நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவார். நபிமார்களை வணங்கிய மக்கள் நபிமார்களோடு, ஜின்களை வணங்கிய மக்கள் ஜின்களோடு, மலக்குமார்களை வணங்கிய மக்கள் மலக்குமார்களோடு, கற்களை வணங்கிய மக்கள் கற்களோடு, பூதங்களை வணங்கிய மக்கள் பூதங்களோடு, சைத்தானை வணங்கிய மக்கள் சைத்தானோடு, இந்த உலகத்தில் யார் எதையெல்லாம் வணங்கினார்களோ அவரவர்கள் அவைகளுக்கு பக்கத்திலே நிற்பார்கள், அருகில் நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் பகவத்கீதை கூறுகிறது. 9வது அத்தியாயம் 25வது வசனம், தேவர்களை வழிபட்டால் தேவர்களோடு வருவாய், பூதர்களை வழிபட்டால் பூதங்களோடு வருவாய், பித்ருக்குகளை வழிபட்டால் பித்ருக்குகளோடு வருவாய், என்னை வழிபட்டால் என்னை நீ அடைவாய். பகவத்கீதை தெளிவாக சொல்லுகிறது. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம், தேவர்கள் முன்னோர்கள் பூதங்களை வணங்குபவன் நிச்சயமாக அவர்களோடு தான் மறுமையில் வருவான், பரலோக ராஜ்யத்தில் வருவான். இறைவனை எவன் வணங்குகிறானோ அவன் மட்டும்தான் என்னிடம் வருவான். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். அதர்வன வேதம் 40வது அத்தியாயம் 9வது வசனம், யார் இயற்கையை வணங்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அறியாமையிலே இருக்கிறார்கள். நன்றாக வாசகத்தை கவனிக்க வேண்டும். இயற்கையை வணங்குகிற மக்கள், சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு, கடல்கள், தண்ணீர் என்று இயற்கையை வணங்குகிற மக்கள் எல்லோரும் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவில்லை. அது கடவுள்கள் அல்ல. அதர்வன வேதம் பேசுகிறது. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 24, 26வது வசனம், மதியினர்கள்,
இவர்கள் எல்லாம் மதியினர்கள், மாறுபாடு இல்லாததும் மேம்பட்ட வேறொன்று இல்லாததுமான என்னுடைய ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய் தோன்றுதல் இல்லாத என்னை தோற்றத்தை அடைந்தவனாக கருதுகிறார்கள். ஆனால் எவரும் என்னை அறியான். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். பகவத்கீதை 7வது அத்தியாயம் 24, 26வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இவர்கள் எல்லாம் மதியினர்கள், இவர்கள் எல்லாம் மதியினர்கள். எந்த ஒரு ஒப்புவமையும் இல்லாமல், எந்த ஒரு ஒப்புவமையும் இல்லாமல், எதற்கு ஒப்பாகவும் நான் இல்லாமல் இருக்கிற எனக்கு உருவங்களை கற்பித்து வணங்கி வழிபடுகிறார்களா இவர்கள்? இவர்கள் என்ன என்னை பார்த்தார்களா? பகவத்கீதை கேட்கிறது. 7வது அத்தியாயம் 24 முதல் 26 வரை உள்ள வசனம் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படியானால் அதர்வன வேதம், பகவத்கீதை, பல்வேறு வகையான சுலோகங்கள் அனைத்தும் ஓரிரை கொள்கை எவ்வளவு தெள்ளத் தெளிவாக கூறுகிறது என்பதை இந்து சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்க வழிபாட்டை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய தியாகத்தை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் செலுத்துகிறோம் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துர்க்கர்மங்கள் செய்தவர்கள் அனைத்தும் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அனுபவிப்பார்கள் என்று வேதகால ரிஷிமார்கள் மனித சமூகத்தை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். துர்க்கர்மங்களை யாராவது செய்தால் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று எல்லா வேத ரிஷிமார்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி வர வேண்டுமானால் கடோ உபனிஷத் 1ஆம் பாகம் 1லிருந்து 12வது வசனம் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது. சொர்க்கலோகனா பயம் கிஞ்ச நாஸ்தினா தத்துருத்துவம்னா சரயா பிபேதியுவே. சொர்க்கம் என்பது நிரந்தரமானது. அங்கே உங்களுக்கு முதிய வயது கிடையாது, நோய் இல்லை, பயம் இல்லை, அச்சம் இல்லை, மரணம் இல்லை. அருமையான வாழ்வு உங்களுக்கு சொர்க்கத்திலே உண்டு என்று கடோ உபனிஷத் பேசுகிறது. அப்படியானால் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி பெற்று கடோ உபனிஷத் கூறுகின்ற அந்த பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் இதோ திருக்குரான், இதோ உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குரான் உங்களை அழைக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. 12வது அத்தியாயம் 40வது வசனம். மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற பெயர்கள், உருவங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் வைத்த பெயர்களானே தவிர அதற்கும் இறைவனுக்கும், அதற்கும் தூதர்களுக்கும், அதற்கும் இறை வேதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் உங்களுக்கு காண்பித்து தந்த வழிமுறைகள் எல்லாம் அவை. 12வது அத்தியாயம் 39வது வசனம். அர்பாபன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல தெய்வங்கள் இருப்பது இந்த உலகத்தில் நல்லதா, அல்லது அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற ஒருவனான அல்லாஹ் மட்டுமே இருப்பவன் நல்லவனா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். 7வது அத்தியாயத்தின் 194வது வசனம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும். அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். உயிரோடு உள்ளவர்களை நீங்கள் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், அவைகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள். எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணம் சொல்கிறான். 30வது அத்தியாயத்தின் 28வது வசனம். லரபலக்கும் மஸலம் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே அவன் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறான். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் உதாரணம் சொல்கிறானாம். ஹல்லக்கும் மிம்மா மலக்கத் ஐமானுக்கும் மின் சுரக்கா ஃபீமா ரஸக்னாக்கும் ஃபஅன்தும் ஃபீஹி ஸவாஉன் தகாஃபூனஹும் கஹீஃபத்திக்கும் அன்ஃபுசக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து அந்த அடிமையை எஜமானனாகிய நீங்கள் சமத்துவம் கொடுத்து சமநிலையில் நீங்கள் நடத்துவீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். அடிமையை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள், வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள். ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் எனக்கு இணையாக என்னால் படைக்கப்பட்ட பொருள்களை கொண்டு வந்து வணக்க வழிபாடு செலுத்துகிறீர்களே, என்ன நியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணத்தின் மூலம் கேட்கிறான். அன்பார்ந்த சோர்களே, படித்தவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான்.
21வது அத்தியாயத்தின் 22வது வசனம், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸதா. நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் இந்த உலகம் எப்பொழுதோ அழிந்து போயிருக்குமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பூமியை எவன் படைத்தானோ அவன்தான் சூரியனை படைத்தான். சூரியனை எவன் படைத்தானோ அவன்தான் சந்திரனையும் படைத்தான். சந்திரனை எவன் படைத்தானோ அவன்தான் இன்ன பிற கோள்களை படைத்தான். இன்ன பிற கோள்களை எவன் படைத்தானோ அவன்தான் மனிதர்களாகிய நம்மையும் படைத்தான். நம்மை படைத்தது ஒரு கடவுள், சூரியனை படைத்தது இன்னொரு கடவுள், பூமியை படைத்தது வேறொரு கடவுள், சந்திரனை படைத்தது இன்னொரு கடவுள் என்றால் இந்த பூமி என்றைக்கும் அழிந்து போயிருக்காதா? அறிவுள்ள மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இல்லையா என்று இறைவன் திருக்குறானிலே கேட்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாசத்தோடு கவலையோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பரிமாறுகிறேன். நாமெல்லாம் சகோதர சகோதரிகள். நமக்கெல்லாம் மரணம் என்று ஒன்று உண்டு. யாராவது மரணித்தால் இந்து சமுதாய அடிப்படையில் கொண்டு போய் எரிப்பீர்கள், கிறிஸ்தவ சமூக மக்கள் கொண்டு போய் புதைப்பார்கள், இஸ்லாமிய மக்களும் கொண்டு போய் புதைப்பார்கள். அதுவல்ல முக்கியம். ஆனால் நாமெல்லாம் மரணிக்கக்கூடியவர்கள். மரண நேரத்தில் தேவர்கள், உங்களுடைய இறைவேதம் கூறுகிற தேவர்கள், மலக்குகள் மரண நேரத்தில் மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற அந்த சம்பவத்தை படைத்த இறைவன் கூறுகிறான். சத்தியமாக நடக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்கும். எப்படி மரணத்தை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் நடக்கிறதோ அதே போல இந்த சம்பவம் கண்டிப்பாக மரண நேரத்தில் நடக்கும் என்று இறைவன் எச்சரிக்கையாக சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம், ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபவுனஹும். நம்முடைய தூதர், நம்முடைய வானவர், நம்முடைய தேவர் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே? உங்களுடைய உயிர் பறிக்கப்படும் பொழுது உலகத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உலகத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், இறைவன் அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். காலு லல்லு அன்னா வஸஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹு கானு காஃபிரீன். எல்லாம் எங்களை விட்டு ஓடிவிட்டார்களே. நேரத்தை ஒதுக்கி தியாகங்கள் பல செய்து எங்களுடைய பொருளாதாரங்களை செலவழித்து நேரங்களை ஒதுக்கி நாங்கள் செய்த எல்லா வணக்க வழிபாடும் எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக வேண்டிதானே செய்தோம். எல்லா தெய்வங்களும் எங்களை விட்டு ஓடிவிட்டார்களே. மரண நேரத்தில் மனிதன் புலம்புவதாக இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான். இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் நடப்பதை கேளுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. வயௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ ثم نقول للذين اشركوا اين شركاؤكم الذين كنتم تزعمون. யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அனைத்தையும் இறைவன் மறுமை நாளிலே கொண்டு வருவான். உயிரற்ற பொருள்கள் வானத்தில் பறப்பன, தரையில் ஊறுவன, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், வானவர்கள், ஜின்கள், கற்கள் என்று மனிதன் வணங்கிய எல்லா பொருள்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும் என்று இறைவன் கூறுகிறான். சும்மலம் தக்குன் ஃபித்னத்துகும் இல்ல அன் காலு வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஸ்ரிகீன். இறைவன் கேட்பான், இவர்களைத்தானே நீங்கள் எல்லாம் வணங்கினீர்கள், இவர்களைத்தானே நீங்கள் எல்லாம் வணங்கினீர்கள். மனிதன் சொல்லுவானாம், இறைவா உன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நாங்கள் இவர்களை வணங்கவில்லை. மனிதன் நேர்மாறாக பேசுகிறான். பரலோக ராஜ்யத்தில் மறுமை நாளில் மனிதன் நேர்மாறாக பேசுகிறான், நாங்கள் வணங்கவில்லையா இறைவா, நாங்கள் வணங்கவில்லை. 6வது அத்தியாயத்தின் 22வது வசனம் இந்த வசனம். 26வது அத்தியாயத்தின் 93வது வசனம், மின் தூனில்லாஹி ஹல் யன்சுருனக்கும் அவ் யன்தஸிரூன். இந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றுவார்களா இந்த நாளில்? தங்களை தாங்களே அவர்கள் காப்பாற்றுவார்களா இந்த நாளில்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாத யார் யாரையெல்லாம் மனிதர்கள் வணங்கினார்களோ அவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி. 16வது அத்தியாயத்தின் 86வது வசனம், وَإِذَا رَأَى الَّذِينَ أَشْرَكُوا شُرَكَاءَهُمْ قَالُوا رَبَّنَا هَؤُلَاءِ شُرَكَاؤُنَا الَّذِينَ كُنَّا نَدْعُو مِن دُونِكَ. யா அல்லாஹ், நாங்கள் இவர்களைத்தான் வணங்கினோம், யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக
அக்னி நிறைந்த இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக, அதோ தெரிகிற அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தியாகங்களையும் இவர்களுக்காக வேண்டி செய்தோம். யா அல்லாஹ், மறுமை நாளில் மனிதன் கூப்பாடு போடுவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே 13வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லஹு தஅவத்துல் ஹக், உண்மையான அழைப்பு, சத்தியமான அழைப்பு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும். லஹு தஅவத்துல் ஹக் வல்லதீன யதுஊன மின் தூனிஹி லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன் இல்லா கபாசிதி கஃபைஹி இலல் மாஇ லியப்லுஅ ஃபாஹு வமா ஹுவ பிலிபாஇ. நிச்சயமாக நீங்கள் அழைப்பதற்கு தகுதி படைத்தவன், நீங்கள் அழைக்க தகுதியுடைய ஒரே நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தோற்று போய் விடாதீர்கள். உலகத்தில் தோற்று போனால், உலக வாழ்க்கையில் தோற்று போனால் அதை ஈடுகட்ட உலகத்திலே உங்களுக்கு வாய்ப்புண்டு. பொருளாதாரத்தை இழந்தால் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை இழந்தால் மீண்டும் புஷ்டியான உணவு ஆகாரங்களை உண்டு வைத்தியம் பார்த்து ஆகாரங்களை மீண்டும் கொண்டு வரலாம். ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நாம் முயற்சி செய்யலாம். ஏதாவது உலகத்திலே இழந்தால் அந்த ஈட்டை, அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு உலகத்திலே வாய்ப்புண்டு அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் ஏகத்துவத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஓரிரை கொள்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். படைத்த இறைவனுக்கு வணக்க வழிபாடு செய்வதில் மட்டும் தவறு இழைத்து விடாதீர்கள். நன்றாக ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் செய்கிற தியாகம் யாருக்கு? ஒன்று, நாம் நம்புகிற இறைவேதத்தில் இருந்தாக வேண்டும். இறைவேதம் அப்படி சொல்லவே இல்லை. இறைவேதம் ஒரே இறைவன் என்று சொல்லுகிறது. எப்படிப்பட்ட இறைவன் என்று சொல்லுகிறது? இறைவனுக்கு உருவ வழிபாடு கற்பித்தால் அவன் அறிவில்லாதவன் என்று சொல்லுகிறது. இயற்கையை வணங்குகிற மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இறைவனை பார்க்காத அந்த மக்கள் இறைவனுக்கு எப்படி உருவம் கற்பிக்கலாம் என்று எதிர்கேள்வி கேட்கிறது. இவ்வளவு கேள்வியும் நீங்கள் நம்புகிற அந்த வேத நூட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களே உருவங்களை சமைத்து அதற்கு நீங்களே வணக்க வழிபாடு செலுத்தினால் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி வர முடியுமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேதனையோடு இந்த கருத்தை நான் பரிமாறுகிறேன். எதற்காக வேண்டி தெரியுமா? நான் அந்த பூர்ண ஜென்ம பூமியில் பரலோக ராஜ்யத்தில் நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய இந்து சகோதரன், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய கிறிஸ்துவ சகோதரன் எனக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழக்கிடுவான். யா இறைவா, இவன் எனக்கு சொல்லவில்லை ஏகத்துவத்தை, இவன் எனக்கு போதிக்கவில்லை ஏகத்துவத்தை. ஆகவே இறைவா, நான் இப்படிப்பட்ட அறியாமையில், இப்படிப்பட்ட அநியாயத்தில் இருப்பதற்கு இவனும் ஒரு காரணம் என்று என்னை பார்த்து, நீங்கள் எங்களுடைய ஜமாத்தை பார்த்து, எங்களுடைய சகோதரர்களை பார்த்து நீங்கள் மறுமை நாளில் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை, யதார்த்த சத்தியத்தை, ஒளிவு மரம் இல்லாமல், காழ்ப்புணர்வு இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக உங்கள் மன்றத்திலே முன்வைத்தோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய நிலைப்பாடு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய நிலைப்பாடு. சொர்க்கம் வேண்டும் என்றால் அது ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான். ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் இறைவன் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அது சத்தியமான ஒன்று. ஏகத்துவத்திற்கு எதிரானவர்கள் நரகத்தினுடைய வாரிசுகள். ஏகத்துவத்தை பின்பற்றுகிற மக்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். ஏகத்துவத்திற்கு எதிராக நடந்தால் சொர்க்கத்தை விட்டு தூரமாவீர்கள். ஏகத்துவத்தை பின்பற்றி நடந்தால் நரகத்தை விட்டும் தூரமாகி விடுவீர்கள். எது வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இஸ்லாம் ஏகத்துவத்தை இந்த மனித சமூகத்தில் வேரூன்றி ஆழப்பதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் லட்சோப லட்ச இறை தூதர்களை இறைவன் அனுப்பி இருக்கிறான். இறைவன் ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள், தூதர்களை பின்பற்றுங்கள், வேதங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டிதான் இறைவன் தூதர்களை அனுப்புகிறானே தவிர பல மதங்கள் உருவானதற்கோ, பல கடவுள்கள் இந்த பூமியில் உருவானதற்கோ, பல வேதங்கள் இந்த மனித சமூகத்திலே மனிதர்கள் நம்பி பின்பற்றுகிற வேத நூட்களுக்கோ, பிரிவினைக்கோ, சண்டை சச்சரவுகளுக்கோ இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனிதர்கள் ஏற்படுத்தியதுதான் சமயங்களும் மதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் கடவுள்களும் வேதங்களும் மனிதர்கள் உண்டாக்கினார்களே தவிர இறைவன் உண்டாக்கவில்லை. இறைவன் கூறுவதெல்லாம் நாம் எல்லாம் ஆதமுடைய மக்கள், நமக்கெல்லாம் இறைவன் ஒருவன் தான், நமக்கு தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இறைவன் தெளிவாக கூறுகிறான். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து முஸ்லீமாக மரணியுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதில் தான் வெற்றி இருக்கிறது. அப்பொழுதுதான் நீங்கள் சொர்க்கம் அடைவீர்கள். சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுப்பான் என்பதை இந்த நல்ல நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி,
இஸ்லாமிய சமூகத்தில், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் ஏகத்துவத்தை அறியாமல் இருந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியப்படுவதற்கு கொண்டுமல்ல. காரணம், அவர்கள் குர்ஆனை விளங்கவில்லை, குர்ஆனை படிக்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்கவில்லை, தூதரை பின்பற்றவில்லை. ஆனால் ஏகத்துவத்தை உயிர் மூச்சோடு இருந்து உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்கிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்றைக்கு ஏகத்துவத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையிலே ஏகத்துவத்திற்கு எதிரான சிந்தனைகள் நிறைய புகுந்திருக்கிறது. அது எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் புகுந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பாரதூரமானது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.